அடுத்தது அறவுரை பகுதி, திருக்குறள், நாலடியார், மூதுரை. இது மூணுமே கொடுத்திருக்காங்க. சோ வாழ்த்து பகுதி என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். அடுத்தது அறவுரை பகுதி, இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. சோ அறநூல்கள் பற்றிய செய்திகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறனால இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். பாப்போமா? இல்ல தாயுமானவரோட பாடல் தான் கொடுத்திருக்காங்க. தாயுமானவர் நம்ம நியூ சிலபஸ்ல இல்ல அப்படின்னாலும் நம்ம கீழே இருக்க இந்த சொற்களஞ்சியம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து உறுப்புகளில் சிறந்த கண்ணினுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கருத்தினை, உள்ளத்தில் உள்ள உண்மை கருத்தினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண் அப்படின்னா வானம், மெய்யினை அப்படின்னா பரந்து வெளியில் உள்ள உண்மை பொருளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெய் அப்படின்னா உண்மை, மெய்யினை அப்படிங்கன்னா பரந்து வெளியில் உள்ள உண்மை பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நன்கின்றவர் அப்படின்னா நெருங்குகின்ற அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். நன்கின்றவர் அப்படின்னா நெருங்குகின்ற அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது அப்படியே சொல்லியிருக்காங்க. கண்ணில் உள்ள ஓவியமாகவும் உள்ளத்தில் உள்ள கருத்தாகவும் வானுலகில் உள்ள உண்மை பொருளாகவும் விளங்குகின்ற இறைவனை இரவும் பகலும் எண்ணி சேர்க்கின்ற அடியவரை நான் வணங்கும் கடவுள் என்று தாயுமானவர் கூறுகிறார். எது பார்த்துப்போம் அப்படின்னா இங்கு பார்த்துப்போம். சரிங்களா? இது வந்து வேர்ச்சொற்கள் அந்த டாபிக்ல வரும். ஓடிய அப்படின்னா ஓடு, சென்ற அப்படின்னா செல், நின்ற அப்படின்னா நில், விளங்கிய அப்படிங்கிறதுக்கு விலங்கு அப்படின்னு சொல்லுவோம். தொழுத அப்படின்னா தொழு, படித்த அப்படிங்கிறதுக்கு படி. இது எல்லாமே அந்த வார்த்தைகளுடைய வேர்ச்சொற்கள். அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, எதிர்ச்சொல் மாதிரி இரவும் பகலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட பொருளுடைய சொற்கள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? விருப்பு, வெறுப்பு, அல்லும் பகலும். ஓகேங்களா? இரவும் பகலும் அந்த மீனிங். நாம் ஏற்ற தாழ்வு இன்று, ஏற்றம் தாழ்வு இந்த இது. இருட்டில் நடந்து செல்லும் போது மேடு பள்ளம். சரிங்களா? இது எல்லாமே வந்து எதிர்ச்சொல்ல நமக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து வாழ்த்து பக்கத்துல சொல்லியிருக்கிறது. அறவுரை பகுதி பார்ப்போமா? இதுல திருக்குறள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். உலக பிரதமரை என்னும் சிறப்பிற்குரிய திருக்குறளில் 15 அதிகாரங்களிலிருந்து ஒவ்வொரு குறள் கொடுத்ததான் இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 15 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு குறள். ஃபர்ஸ்ட் எங்க திருக்குறள் படிச்சாலும் அதை பத்தி ஒரு கிளாஸ் பார்த்துறது பெஸ்ட். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறகு. அன்பில்லாதவங்க தான் எல்லாமே தனக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையவர் வந்து தன்னோட எலும்பு உயிர் எல்லாமே பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இனியவை கூறல். இனிய உலகாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தெற்று. அதை இனிய சொல்லி இருக்க வந்துட்டு இன்னாத சொல்ல கூறுறது காயிருக்கு கனிய சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நஞ்சு மறப்பது நன்றன்று, நன்றுள்ளது அன்றை மறப்பது நன்று. எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அடுத்தது அடக்கமுடைமை. தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதி, நாவினால் சுட்டவடு. வரைவுடைமை அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலை. அடுத்தது பயனில சொல்லாமை. சொல்லுக சொல்லி பயனுடை சொல்லிருக்க சொல்லி பயனினா சொல். தீவினை அச்சம்ல தீயவை தீய பயத்தனால் தீயவை தீயனும் அஞ்சப்படும். இன்னா செய்யாமை. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். கற்க கசரவர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்தது அறிவுடைமை. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தெரிந்து தெளிதல். பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அடுத்தது ஆழ்வினை உடைமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முகநக நட்பு நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நட்பு. இந்த 15 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு குறள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது திருக்குறள் பத்தின குறிப்பு பாத்துருவோமா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். அப்பமா திருக்குறளுக்கு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. திரு பிளஸ் குறள். அடுத்தது மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் குறள் வெண்பாப்புகளால் உருவான நூல் தான் திருக்குறள். சரிங்களா? அடுத்தது திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டு இருக்கு. 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. தமிழ் மறை என்று கூறுவர். இந்நூலுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். பரிமேலழகர் உரை வந்து சிறந்த உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோட உரை சிறந்தது? பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நம்ம பார்த்த அந்த 15 குறள் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே, இதை நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்றும் இவரது காலம் கிபி 31ஆம் நூற்றாண்டு என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா? இவரது ஊர் பெற்றோர் பற்றிய தெளிவான விவரங்கள் எதுவுமே கிடைக்கல. இவருக்கு வந்து நாயனார், சண்முகனார், சென்னா போதர், தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப கிமு 31 அப்படின்னா இப்ப நடப்பு ஆண்டு என்ன 2026 இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட்டுலாம் நம்ம. அடுத்தது சொற்களஞ்சியம் பார்ப்போமா? அன்புடைமை. எல்லாரிடத்திலும் அன்புடையவராக இருத்தல். அடுத்தது அன்பிலார் அப்படிங்கிறதுக்கு அன்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி பொருள். இந்த அன்பிலாரை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அன்பு பிளஸ் இலார் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். என்பும் அப்படின்னா தன் உடம்பு, என்பு அப்படிங்கிறது எலும்பு. அடுத்தது இனியவை.
இனியவை கூறல் அப்படின்னா மனம் மகிழ்ச்சி வெளிப்படுமாறு இனிய சொற்களை சொல்லுதல். ஓகேங்களா. இன்னாத அப்படின்னா நன்மை தராத, கேடு தரக்கூடியது. இனிய இன்னாத இது வந்து எதிர்ச்சொல்லையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கவர்தல் அப்படின்னா பறித்தல். திருக்குறள் இன்னா கூறாவின் குற்றத்தை கூறுகிறது. ஓகேங்களா. நன்மையை மறவாத இருத்தல், இதுதான் வந்து செய் நன்றி அறிதல். அடுத்தது நன்றி அப்படின்னா நன்மை, நன்றன்று அல்லதுன்னா நன்றன்று. ஓகேங்களா. நன்ன பண்பு அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பிரிச்சுக்காங்க அப்படின்னா நன்று பிளஸ் அன்று, நன்றன்று. சரிங்களா. நன்று அல்லது, நன்று அல்லதுன்னா தீமை, அதை நன்று பிளஸ் அல்லது அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அன்றே அப்படின்னா அப்பொழுதே. இக்குறள் பிறர் நமக்கு செய்தவற்றுள் மறைக்க கூடாததையும் மறைக்க வேண்டியதையும் கூறுகிறது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்றில்ல. அந்த குறள் தான் இந்த குறள். அடுத்தது அடக்கமுடைமை அப்படின்னா மனம் மொழி புலன்களை தீய வலையில் செல்லாமல் அடக்குதல் தான் அடக்கமுடைமை. உள்ளாரும் அப்படின்னா உள்ளத்தில் ஆறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உள் பிளஸ் ஆறும் அப்படின்னு பிரிக்காங்க. வடு அப்படின்னா தழும்பு, தழும்பாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வடு அதிகாரத்துல வரும். அடுத்தது புறை உடைமை, நமக்கு தீமை செய்தவருக்கு திரும்பவும் தீமை செய்யாமல் அவர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல், அதுதான் வந்து பொறை உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வார் பொறுத்தல் தலை, அந்த குறளோட இதுதான் இது. அகழ்வார் அப்படின்னா தோண்டுவர், இகழ்வார் அப்படின்னா இழிவாக பேசுபவர், மதிக்காதவர். ஓகேங்களா. பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். தலை அப்படின்னா முதன்மையான அறம், அததான் வந்து தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலை சிறந்த அறம், தலையறம், முதன்மையான அறம், அந்த மாதிரி பொருள். அடுத்தது பயனில சொல்லாமை, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தமக்கோ பிறருக்கோ பயன் தராத சொற்களை கூறாமை, இதுதான் வந்து பயனில்ல சொல்லாமை. சொல்லில் அப்படின்னா பேசும் சொற்களில், பயன் இல்ல அப்படின்னா பயன் இல்லாத சொற்களை. பயன் பிளஸ் இல அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். பயனில்ல அப்படிங்கிறத பயன் பிளஸ் இல அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். பிரித்தல் நம்ம யூஸ் ஆகும். சொல்லுங்க சொல்லற்க. ஓகேங்களா. இந்த சொல்லுங்க அப்படிங்கறதோட வந்து சொல்லுங்க சொல்லற்க அப்படின்னா சொல்லாதது, இது வந்து எதிர்ச்சொல்ல நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது தீவினை அச்சம், பாவ செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல், இதுதான் வந்து தீவினை அச்சம். தீயவை அப்படின்னா தீமை தரும் செயல்கள். பயத்தலால் அப்படின்னா பயனை தருவதால், பயத்தலால் அப்படின்னா பயனை தருவதால். ஓகேங்களா. தீயனும் நெருப்பை காட்டிலும், தீயன செய்தாருக்கு மட்டுமல்லாது அவரை சார்ந்தோருக்கும் கேடு விளைவிக்கும் என்பதை தீயினும் அஞ்சப்படும் எனும் தொடர் உணர்த்துகிறது. ஓகேங்களா. இக்குறள் தீவினை அஞ்ச வேண்டும், நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறள். அது வந்து நம்மள மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னா செய்யாமை, தீமையானவற்றை செய்யாமை. இன்னா அப்படின்னா இன்னாதவை, தீயவை அப்படின்னு பொருள். முற்பகல் அப்படின்னா பகலின் முன்பகுதி, பகலோட முன்பகுதி. ஓகேங்களா. காலை பகலோட பின்பகுதி, சாயந்தரம். மாலை தான் சொல்றாங்க பிற்பகல் அப்படின்னு சொல்லி. பிற்பகல் இது வந்து எதிர்ச்சொல்லா சொல்லியிருக்காங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது ஔவையாரின் மொழி. சரிங்களா. இந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது யாரோட மொழி அப்படின்னா ஔவையாரோட மொழி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. இக்குறள் தீமை செய்தாருக்கு வரும் தீங்கினை கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க படிப்பதற்குரிய நூல்களை படித்தல், இதுதான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கசடற அப்படின்னா குற்றம் நீங்க, கசடு பிளஸ் அற அப்படின்னு பிரித்தெழுதுகளை வரும். கசடு அப்படின்னா பழுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. குற்றம் இது எல்லாத்தையுமே கசடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பவை அப்படிங்கிறது கற்பவைக்குரிய நூல்கள். தக அப்படின்னா பொருந்த, கற்க கசடற, கற்பவை கற்ற பின் அதற்கு நிற்க தகன்னு வரும்ல, அதுக்கு பொருந்த நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிற்க அப்படின்னா கற்றதன் வழி நடக்க, அதுதான் இங்க பொருளா வரும். கேள்வி அப்படின்னா செவி கொடுத்து கேட்பதற்கு உரியவனவற்றை கற்று அறிந்து கூற கேட்பது அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செவிச்செல்வம் அப்படின்னா செவியால் கேட்கப்பெறும் அறிவு செல்வம். சரிங்களா. அது வந்து நமக்கு அது மூலியமா கேட்கிற செல்வம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலை அப்படின்னா முதன்மையானது. இக்குறள் பிறரிடம் பாட கேட்டலையும் சிறப்பையும் கூறுகிறது. அடுத்தது அறிவுடைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்று கேட்டும் பெற்ற அறிவோடு உண்மை அறிவை பெறுதல், அதுதான் வந்து அறிவுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொருள் எத்தகைய செய்தி ஆயினும் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும், அதுதானே இந்த பொருளா இருந்தாலும் எப்பொருளா இருந்தாலும் அதுல வந்து மெய்ப்பொருள் உண்மை பொருளை காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தெரிந்த செயல் வகை அப்படின்னா செயலை ஆராய்ந்து செய்ய வேண்டிய வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணி அப்படின்னா ஆராய்ந்து, எண்ணினா ஆராய்ந்து. துணிக அப்படின்னா தொடங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது கருமம் அப்படின்னா செய்யத்தக்க செயல். ஓகேங்களா. கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எண்ணுவோம் அப்படின்னா எண்ணுவோம்னா ஆராய்வோம். இழுக்கு அப்படின்னா குற்றம் பழி தரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெரிந்து தெளிதல், ஆராய்ந்து தெளிவுக்கு வருதல், அதான் வந்து தெரிந்து தெளிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருமைனா சிறப்பு உயர்வு.
சிறுமைனா தாழ்வு. அடுத்து பெருமை சிறுமை அப்படின்னா எதிர்ச்சொல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது கருமம் அப்படின்னா செய்யும் செயல், நம்ம கருமம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம செய்யும் தொழில் செயல் எல்லாமே சொல்லுவாங்க. கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். அடுத்தது பொன்னை உரைத்து தரத்தை அறிவதற்காக கட்டளைக்கல் ஆகும். அந்த உரசி பார்க்கிற கல் கூட கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்மமாகிய கட்டளைக்கல் ஒருவரின் பெருமை அல்லது சிறுமையை வெளிப்படுத்த வல்லது. அதுல நம்ம உரசி பார்க்கும் போதுதான் நமக்கு பெருமையும் தெரியும் சிறுமையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆழ்வினை உடைமை அப்படின்னா இடைவிடாது உடல் முயற்சியை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது திருவினை அப்படின்னா செல்வத்திணை, செல்வத்திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு அப்படின்னா செல்வம், முயற்சி இல்லாமை, முயற்சி பிளஸ் இன்மை அப்படின்னு பிரிச்ச பொருள் வரும். இன்மை அப்படின்னா வறுமை. புகுத்தி விடும் அப்படின்னா சேர்த்து விடும், இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதில் நம்மளை சேர்த்து விடும் அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. நட்பு பிறரோட சேர்ந்து பழகுதல். நகை அப்படின்னா மலரும், மலரும்படி. நெஞ்சத்து அப்படின்னா உள்ளத்து அன்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகமும் முகமும் மலர நட்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அகமும் மலரணும் முகமும் மலரணும், அந்த மாதிரி நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக பெருமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் அதிகாரங்களின் எண்ணிக்கை 33. பொருத்தமான விடையினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா பிறருக்கு எல்லாம் வழங்குதல், எல்லாம் தமக்குரியதாக்குதல், பிறரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிறருக்கு எல்லாம் வழங்குதல் அதுதான் நம்ம சொல்லுவோம். இனிய உலகான இந்நாடு குரல் கனியிற்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்குறள் பொருள் வந்து கோடிட்ட இடத்தை நிற்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நல்ல சொற்களுக்கு கனியையும் தீய சொற்களுக்கு காயவும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நாவினால் சுத்தவடு. இந்த குறள் தீயினால் சுத்தப்படும் உள்ளாறு மாறாது, நாவினால் சுத்தவடு அப்படிங்கிறது இதுக்கு பொருத்தமானது எப்படின்னா தீயை விட கடுஞ்சொல், அதாவது தீயினால் சுத்தப்பொன் கூட ஆறிடும், ஆனா நாவினால் சுத்தப்பொன் ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு தீயை விட கடுஞ்சொல் வந்து கொடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீயினும் அஞ்சப்படும் இத்தொடரில் உள்ள உணர்த்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயை விட தீச்சொல் கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல்வத்துள் எல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இக்குறளில் மேலானது என பொருள் தரும் பொருள் என்ன அப்படின்னா செல்வத்தை தான் நம்ம மேலானது அப்படின்னு சொல்லுவோம். தலை அப்படின்னா நம்ம வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றை அலங்கரிய கருவி எனும் பொருளை தரும் சொல் அல்லது தொடர் அமைந்துள்ள குறள் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களோட பெருமையும் சிறுமையும் அறியறதுக்கு இந்த கட்டளைக்கல் பயன்படும் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அதுதான் இங்க வரும். பிறரிடம் சொல்லும் சொல் தொடர்பான அறிவுரை எக்குறளில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், பையனால சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. கற்க கசரல கற்பவை கற்றொப்பை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்குறளில் 4 அறிவுரைகள் அடங்கியுள்ளன. குறளில் சொல் அல்லது தொடர்களும் அவை குறிக்கும் அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. கற்க அப்படின்னா கற்றல் வேண்டும். கசடர அப்படின்னா கற்கும் முறை, கசடர கற்க வேண்டும். அடுத்தது கற்பவை, கற்பவை அப்படின்னா கற்கப்படும் நூல்கள். தக நிற்க அப்படின்னா கற்ற பின் செயல்படும் முறை. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இதுல கூட இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது எல்லாமே ஒன் வேர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதிர்ச்சொல்லதான் இங்க சொல்லி எதிர்பொருளை தருவதாக சொல்லி மட்டும் எழுதுதல் சொல்லியிருப்பாங்க. இந்த குறளுக்குள்ள இருக்க எதிர்பொருள். சோ முயற்சி அப்படின்னா முயற்சி இன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவினை அப்படின்னா இங்க முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும். சோ திருவினைக்கு இன்மை சொல்லுவோம். அடுத்தது ஆக்கும் அப்படின்னா இங்க புகுத்தி விடும் அப்படின்னு வரும். இதுக்கு எதிரான சொல்லதான் கேட்டிருக்காங்க.